கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்கணும். ஏன்னா நிலைமை அப்படி இருக்குது. அஷ்டமத்தில் சனி வக்ரமாக இருக்குது. சனி அஷ்டமத்தில் இருந்தாலே கெடுதல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் உண்டு. அதுவும் வக்ரமாக இருக்கார். அந்த கெடு பலனை அதிகமாக கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. அப்படி இருக்கும். படாத பாடுபட்டு மூச்சு போகிற அளவுக்கு நமக்கு துன்பங்களை கொடுத்துட்டுருக்கு அப்படின்னாக்கா இந்த 12 ராசிகளில் இந்த கடகராசிக்கு தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடகராசி படாத பாடுபட்டு எப்படா பூமியில் நிம்மதியாக படுப்போம் அப்படின்னு. ஏன் செவ்வாய் அங்கே நீச்சம், பூமிக்காரங்கன்னு இல்லையா, பூமியில் எப்படா நிம்மதியாக படுப்போம் அப்படின்னு நினைக்கிற காலம் இதெல்லாம் ரெண்டாவது அதே செவ்வாய் 3ஆம் இடத்துல கன்னியில் இருக்கார். கன்னியில் செவ்வாய் இருக்கிறது ஒரு விதத்தில் நன்மை தான். கண்ணியில் இருக்கிறது சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும், வீடு யோகத்தை கொடுக்கும். இப்போ 3ஆம் இடம் இருக்கிறதுனால என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, உங்கள் சொத்துக்களை விற்கக்கூடிய நிலைமையும் வந்துடும். ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது விற்பனை, லாபத்தில் விற்பீங்க. கன்னிங்கிறது வீடினுடைய ஒரு பிரம்மாண்டம். அங்கே உங்களுக்கு ஏற்கனவே வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, இது விற்கிறதுக்கான காலகட்டம். விற்றீங்கன்னாக்கா இப்போ ஒரு 30 லட்ச ரூபா போகிற வீடு உங்களுக்கு டபுளாக 60 லட்சத்துக்கு போகும். அதை மாதிரி ஒரு நல்ல யோகமான நேரம். செவ்வாய் அங்கே புதன் வீட்டில் இருக்கிறதுனால யோகமான காலம். ஏன்னா உங்கள் ராசியிலே புதனுடைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. அயனேசயன போகத்தினுடைய அதிபதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அங்கே வசிக்கிற இடம் அது. அதுவும் இல்லாமல் புனர்பூசம் ஸ்ரீராமர் அவதரித்த ராசி கடகராசி. கடகராசி ரொம்ப சிறப்பான ஒரு ராசிங்க. அதில் பிறந்தவங்க நாட்டை ஆளக்கூடியவங்க. இந்திரா காந்தி, நம்ம நாட்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, அப்புறம் ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, இப்படி நிறைய தேச தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த கடகராசியில் தான் இருப்பாங்க. அப்படி ஏன்னா அவங்களுக்கு நாட்டுப்பற்று அதிகம். தன்னலம், அவங்களுக்கு சுயநலம்னால என்னன்னு தெரியாது. நாட்டுக்கு உழைக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடியவங்க. சந்திரன் இல்லையா, மனதில் நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான உயர்ந்த மகான்கள் பிறந்தது இந்த கடகராசி. நாட்டுப்பற்று ஊற்றவங்க பிறந்தது இந்த கடகராசி. இவ்வளவு விஷயம் அதில் இருக்குது. ஸோ அதனால் இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்து வீடு விற்கிற யோகங்கள் விற்றுருவீங்க. அது அப்படி ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல புதன் பெயர்ச்சி ஆக போகிறாரு. சுக்கிரன் பெயர்ச்சி இந்த மாதம் உண்டு. விநாயகர் சதுர்த்தி வருது, 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வந்துட்டுருக்கு. பிள்ளையார் பட்டிக்கு போயிட்டு வணங்கிட்டு வாங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வணங்க. கொழுக்கட்டை, சுண்டல் இதையெல்லாம் புதன் அங்கே கூட இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் குழந்தைங்களுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ஸ்கூல் நோட் புக்கு, பாடப்புத்தகங்கள் இதெல்லாம் வாங்கி நீங்கள் குழந்தைங்களுக்கு தானம் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த புதனுடைய காரகத்தை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசிக்கு. சரி, இந்த அஷ்டமத்து சனியை பற்றி பார்ப்போம். அஷ்டம சனியிலிருந்து மீண்டு இப்போ கொஞ்சம் மூச்சு விட்டுருக்கோம் கடகராசி. என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9ல் இப்போ சனி வந்திருக்கார். வக்ரகம் ஆனதுனால 8ஆம் வீட்டுக்கு ஒரு பார்வை வந்துடுது. 8ஆம் வீட்டுக்கு பார்வை வந்ததுனால மறுபடியும் என்னாச்சு, நமக்கு அஷ்டம சனி அப்படின்ற ஒரு அதில் ஒரு இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு வந்துடும். ஸோ அதனால் பரவாயில்ல. சனி ராகுவோட இணைஞ்சிருக்காரு. சனி ராகுவோட இணைஞ்சிருக்கிறதுனால அது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது ஒரு விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். 8ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அது அசுபம்னு ஒன்றும் கிடையாது. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் சனி காலபுருஷனுக்கு விருச்சிக ராசியில் அங்கே உச்சம் அடைஞ்சிருக்கிறது. ஸோ உங்களுக்கு அந்த அஷ்டம சனியிலேருந்து விலகி இப்போ நல்ல காலங்கள் நடந்துட்டுருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கிற அந்த சனி வக்ரகமாகி மறுபடியும் கும்பராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்து நிவர்த்தியாக போகிறீங்க. அப்புறம் கடுமையான மன உளைச்சல் இருந்து கொஞ்சம் விலக போகிறீங்க. இப்போ என்னென்னு கேட்டிங்கனாக்கா 7க்குடையவனும் சனி தான், அதாவது மனைவி ஸ்தானமும் சனி தான். அந்த சனி 7லேருந்து 3ஆம் இடத்துக்கு மாறி இருக்குது. ஸோ அந்த மீனத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா சனிக்கு 3, 7, 10 பார்வை உண்டு. எப்பவுமே கிரகங்கள் இருக்கிறத விட
பார்க்குற இடத்துல இருந்து பலன்கள் அதிகம் கொடுக்குறோங்கிறது ஒரு சூட்சமம். அப்படி இருக்கும்போது 7ஆம் இடத்துல மிதுனத்தில் இருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் பார்வையாக மீன வீட்டையும் பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறாரு, கடகராசியை பார்க்குறாரு, 10ஆம் பார்வையாக வந்துட்டு விருச்சிகத்தை பார்க்குறாரு. ஸோ 7க்குடைய சனி வந்துட்டு 3, 7, 10 பார்வையில் இருந்துட்டு 3ங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா சகோதர பாவம். சகோதர பாவத்தில் வந்துட்டு கட்டாயிடும்னு நினச்சிருந்தேன். சண்டை சச்சரவு, இன்றைக்கி குலதெய்வத்துக்கு போகிறோன்னாக்கா அவங்க வரேன்னுவாங்க, வரமாட்டேன்னு. இது கேஷுவலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். எல்லா குடும்பத்துலேயும் பாருங்கள், எந்த பங்காளிகளும் ஒற்றுமையாக இருக்குங்கிறது ஒரு 30% தான் இருக்கும். மீதி 70% வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா சண்டை சச்சரவு, நான் வரல நீ வரலன்னு இருப்பாங்க. இது எல்லா குடும்பத்துலேயும் நடக்கிறது உண்டு அது. ஸோ அதை வந்து 7ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் பார்வையாக சனி உட்காந்துருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா சகோதர வழியில் மனஸ்தாபம், மன கஷ்டம் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கணும். 2வது வந்துட்டு 7ஆம் பார்வையாக வந்துட்டு உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசியில் பார்க்கும்போது அங்கே யார் இருக்கார்? இந்த மாதம் சுக்கிரன் இங்கே இறங்கிடுறார். இறங்கிறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா புதனோட இணைகிறாரு. புதனோட இறையும் போது என்ன ஆகுன்னு கேட்டால் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பில் நல்ல ஒரு மேன்மைக்கு கொண்டு போவீங்க, நினைக்கிறது நடக்கும். மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கக்கூடிய யோகங்கள், கேஷில் பணம் வந்துட்டு சரளமாக பெறலக்கூடிய காலங்கள் இருக்குது. விநாயகர் சதுர்த்தி வருது. விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், விநாயகரை நல்லா ஆத்மார்த்தமாக வணங்குங்க. ஆத்மார்த்தமாக நீங்கள் விநாயகரை எவ்வளவு வணங்குறீங்களோ அவ்வளவு நற்பலன்கள் கிடைக்கும். எல்லா ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு சூட்சமாக என்னென்னு கேட்டிங்கனாக்கா, விநாயகரை ஒருத்தரை நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போகிறோம், நமக்கு எந்த தோஷமும் நம்மளை வந்து கிட்ட வரவே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் மட்டும்தான் சனி பகவான் பிடிக்கல. விநாயகர் என்ன பண்ணிட்டார், தன் முதுவை காமிச்சிட்டு அவரை போயிட்டு வா அப்படின்ட்டார். அதனால் உங்களுக்கு என்ன துன்பம் வந்தாலும் சரி, எந்த பகைவர்கள் வந்தாலும் சரி, நீங்கள் பேசவே வேண்டாம், உங்கள் முதுவை திரும்பி காமிச்சிட்டு போய்கிட்டே இருங்க, தோஷம் நிவர்த்தி ஆகிடும். அப்படி பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த சனியும், அஷ்டமத்து சனியும் ஆகட்டும், அர்த்தராஷ்டம சனி ஆகட்டும், 7.5 சனி ஆகட்டும், கடகத்தை வந்துட்டு ஒன்றுமே பாதிக்காது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடக ராசியில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது. பூச நட்சத்திரங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு தெய்வீகமான நட்சத்திரம், மகான்கள் நிறைய பிறந்த நட்சத்திரம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து சமாதி வழிபாடு பண்ணுறது வந்துட்டு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். எந்த மகான்கள் திருவண்ணாமலை கிரிவலம் போகலாம், மகான்களுடைய சமாதியை போய்ட்டு வழிபடலாம், ராகவேந்திரர் போய் வழிபடலாம். அப்புறம் வந்துட்டு அவ்வளோயே அங்கே வந்துட்டு ராகு 8ல் இருக்கிறதுனால, கேது வந்து 2ல் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு மசூதின்னு சொல்லக்கூடிய முஸ்லீம்களுடைய சமாதியை வழிபடலாம். எப்போது? வியாழக்கிழமை போய் அங்கே வழிபட்டிங்கன்னா என்னாகும், குருவினுடைய காரகங்கள் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன், குரு வந்துட்டு உங்கள் ராசியில் உச்சமாயிட்டு எங்கே இருக்கார், சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். குருங்கிறது கோடி, சுக்கிரனுங்கிறது லட்சம். ஸோ இப்படி பணங்கள் வந்துட்டு நமக்கு பல வழியில் வரக்கூடிய ஒரு சிறப்பான யோகங்கள் உண்டு. உங்கள் கடகராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப நல்ல தெய்வீகமான மாதமாக இருக்கும். இறை வழிபாடு, நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும், விநாயகரை வணங்கணும், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்து நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எதுவாக இருந்தாலும், தொழிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இந்த சந்திரன் வந்துட்டு உங்களுக்கு நல்ல வழி கட்டுவாருங்கிறது இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.